முயற்சி பண்ணால் நம்ம எப்போ வேணால் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. நீ கற்றுக்கிறதா ரொம்ப முக்கியம், ஒரு விஷயத்த தெளிவாக கற்றுக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயம் வந்து திருப்பி 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 அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அதை வந்து மெமரைஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்காமையே வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, அது மனப்பாடம் 100 தடவை எழுதி மனப்பாடம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மனசில் வந்து பதிஞ்சிடும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயத்த ஆழமாக அவங்க கற்றுக்கிறதா முக்கியம். அப்படி கற்றுக்கிட்டு அவங்க 50 மார்க் வாங்கினாலும் அவங்க தான் ஜெயிச்சவங்களா நீங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. இப்போ 80 மார்க் 90 மார்க் வாங்கி மனப்பாடம் பண்ணி எழுதி அது எதுவுமே புரியாமல் அந்த மக்கப் பண்ணி அந்த பேப்பரில் ப்ரெசன்டேஷன் கொடுத்து அதுக்கு மார்க் வாங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விஷயத்த முழுசாக புரிஞ்சுக்கிட்டு 50 மார்க் வாங்கிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கிரேட்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மனப்பாடம் பண்ணி அதில் 90 மார்க் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. 90 மார்க் வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை 90 மார்க் வாங்கினாங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ எந்த மார்க் வாங்கினாலும் அவங்கள ஒரு 5லேருந்து 10 மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு டார்கெட் கொடுங்க. தயவு செய்து குழந்தைகளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.